ஹாய் வியூவர்ஸ், நாம் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கேட்குறீங்களா? அது மட்டும் இல்லைங்க, நம்ம போட்டாவை நாம் ரீடச்சிங் பண்ணிக்கலாம். அதாவது பேஸில் ஏதாச்சும் மார்க்கோ இல்லை பிம்பிள்ஸோ இந்த மாதிரி எனி கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை வந்து ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை வந்து நீட்டாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோவை நம்ம வெப்சைட்டோ இல்லை ஃபேஸ்புக்கோ இந்த மாதிரி எனி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஓனாக பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 வெப்சைட்டு தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம போட்டால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கரெக்ஷனை வந்து நாமளே வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீட்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். சரி, அப்படிப்பட்ட 2 வெப்சைட்டை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோ கூட போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோ கூட போகலாம். இப்போ குரோம்லேயோ இல்லை கூகுள்லேயோ நீங்கள் அது ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேக்கப் டாட் போட்டோவை பிஹெச் போன்னு போட்டிருக்காங்க .2 அதை நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்றா வரும் பாருங்க, ஸ்டேஜ் லேப். அந்த வயசில் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஆப் இந்த மாதிரி கன்யூஸ் ஆப் நம்மளுக்கு ஆப் வேண்ட ஆன்லைன்லேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் கடைசி லாஸ்ட்ல இருக்கிறது பாருங்க, கண்டினியூஸ் இன் ப்ரோசர். அதை நீங்கள் டச் பண்ணுங்க. நோ டேங்க்ஸ் இருக்கு, அதை நீங்கள் டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா வெப்சைட் அவங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும். மாதிரி இருக்கிறத அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஜென்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபோட்டோ மட்டும் நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெப்சைட் தான் இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது. இதில் வந்து நாம் வந்து டச்சிங் இதெல்லாம் பண்ணுற தேவையில்லை. இதுலேயும் முழுசாக அவங்க படிக்கலாம். இதில் குரோப்பிங் எல்லாம் இருக்குது. இப்போ அதில் வந்து 2வது ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. இப்படி இருக்கிறத ஃபேஸ் ரீடச்சிங் இருக்குது. அது ஆரம்பத்திலேயே வரும்போது ஃபேஸ் ரீடச்சிங் தான் வரும். ஆனால் பட் வேற ஏதாச்சும் ஃபன் போயிட்டோ இல்லை எடிட்டரோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃபேஸ் ரீடச்சிங்கில் வச்சுட்டு நீங்கள் வந்து இன்கேஸ் யுவர் போட்டோ அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்க. இந்த நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஃப்ரம் கம்ப்யூட்டர் இருக்குது, ஃப்ரம் ஃபேஸ்புக்னு இருக்குது. இது நீங்கள் ஃப்ரம் கம்ப்யூட்டரை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபைலுக்கு போகும். அதாவது உங்கள் ஃபோட்டோ இருக்கிற கேலரிக்கு போகும். கீழே ஆப்ஷன் இருக்குது பாருங்க, ஃபைலுன்னு இருக்குது பாருங்க. ஃபைல் நான் டச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபைல் டச் பண்ணால் இங்கே நான் இமேஜில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இமேஜ் நான் வந்து டச் பண்ணுறேன். அதாவது அது கொஞ்சம் பிளாக் மார்க்கெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ அது லோடிங் ஆகிட்டு இருக்கு. லோடிங் இப்போ 100% லோடிங் ஆகிடுச்சு. இப்போ ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் டச் பண்ணால் மட்டும் போதும். அதே வந்து ஸ்கின் மேக்கப்பு, விங் ரிமூவர், விங் ஸ்மித்து, ரெட் ஐஸ் ரிமூவர், டீத், இந்த மாதிரி ஒயிட்னிங்கு, கிளாமர் எஃபெக்ட், கலர் என்வர்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிக் மார்க் கிடைக்க தான் வரும். கலர் என்வர்ஸ்மெண்ட் மட்டும் உங்களுக்கு டிக் மார்க் இல்லை. பட் மற்றபடி எல்லாமே அவங்க பண்ணி அப்படியே டோட்டலாக எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து என்னன்னா உங்களுக்கு பருக்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது ஃபுல்லாக அது வந்து பருக்கள் இந்த டாட் லைன் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அந்த முன்ன இருந்த போட்டோவுக்கும் இப்போ இருக்கிற போட்டோவுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் காட்டும். ஃபைலில் போய் உங்களுக்கு அது என்ன இதில் இருக்குன்னு காட்டுறேன் அந்த போட்டோவில். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய போட்டோவை அது எந்த மாதிரி ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்குது பாருங்க. ஓகேங்களா? பாருங்க, உன்னத்தை விட இது வந்து மேக்கப் ஃபுல்லாக பண்ணி விட்டு அதை கொஞ்சம் டாட் லைனை வந்து ரொம்ப ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்கு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே சேஞ்சஸ் போட்டான்னு சொல்லி கீழே இருக்குது, அது நீங்கள் இதில் சேவ் அண்ட் ஷேர்னு இருக்குது பாருங்க. நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிக்கும். இந்த மாதிரி டச் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகிக்கும். இந்த போட்டோ வந்து உங்களுக்கு கேலரி வந்து டவுன்லோட் ஆகிக்கும். அதெல்லாம் டவுன்லோட் ஆப்ஷனுக்கு இருக்குது பாருங்க. அதனால நீங்கள் டவுன்லோட் டச் பண்ணீங்க அப்படின்னா போது உங்களுக்கு வந்து ஓகேங்களா இந்த மாதிரி போட்டோ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிக்கும். சரி, இது இந்த மாதிரி மெத்தேட் ஒன்று. இப்போ இந்த வெப்சைட் பார்த்துட்டீங்க. இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து makeup.pho.to வெப்சைட் ஒன்று. சரி, 2வது வெப்சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா,
இப்போ போட்டோ ரீடச்சிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா கூகுளையோ அதையோ போட்டோ ரீடச்சிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்கே லாஸ்ட்னா கட் அவுட் டாட் ப்ரோன்னு இருக்கும் பாருங்க. மற்றதெல்லாம் டாப்ல வந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரலாம். ஆனால் பட் அதெல்லாம் வந்து அமௌண்ட் பெய்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து ப்ரீ வேஷனாக இருக்குது. அதனால வந்து ஒரு போட்டோ மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் இந்த கட் அவுட் டாட் ப்ரோவில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. நீங்களே ஓனாக வந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் சரி அது ஃப்ரீ ஆட்டோமேட்டிக் ஆன்லைன் ஃபோட்டோ ரீடச்சிங் ரிமூவர். ஓகேங்களா? இந்த மாதிரி டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு அப்லோட் இமேஜ்னு காட்டுது பாருங்க. அது நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் எது இருக்கிறேன்னா இங்கே ரொம்ப பிம்பிள் அதிகமாக இருக்குது பாருங்க. அந்த நான் வந்து இந்த இமேஜை வந்து டச் பண்ணிக்கிறேன். டன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபேஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸில் நீங்களே ஓனாக வந்து ரிமூவ் பண்ணலாம். இது வந்து நீங்களே மேனுவலாக பண்ணுறது. பட் அது வந்து அது ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஃபேஸாக கொடுக்குறது. இது வந்து நீங்கள் மேனுவலாக ஒவ்வொன்றா பார்த்து ரிமூவ் பண்ணுறது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணுறதில்லை. இப்படி நீங்கள் கரெக்டாக டச் பண்ணி இப்படி எழுத்தினா போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் இல்லை நீங்கள் ஆல்ரெடி இது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக மேக்கப் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் இதில் கொடுத்து நீங்கள் பிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கூட அதில் கொஞ்சம் கொஞ்சம் டாட் லைன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணிட்டு இது மிஸ்டேக்காக இதை கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து பேக் ஆப்ஷன் இருக்குது. அதனால நீங்கள் அதில் போய் கூட பேக் பின்னாடி போய்க்கலாம். சாரி இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் மிஸ்டேக்கான மாதிரி இருக்குது. பேக்கில் தான் போய் டிக்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு டவுட் லைன் தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைடெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டே வரும். இது கொஞ்சம் லேட்டான வேலை தான். ஆனால் பட் உங்களுக்கு தெரிஞ்ச பக்கமெல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு
இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரிமூவ் பண்ணுறோன்னு நினச்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிளாக் மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து திக்னஸ் வந்து அதிகம் வைக்கிறோன்னா கீழே ப்ரெஸ்ஸோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இது சன்னமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது எவ்வளோக்கு எவ்வளோ வேணும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதோட ப்ரெஸ் சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு சாம்பிளுக்கோசரம் காட்டுறேன் நான். இது சின்ன சைஸு, உங்களுக்கு பெரிய சைஸ் வேணாலும் உங்களுக்கு நான் வைக்கிறேன். ஓகே, இது வந்து பெரிய சைஸு. ஓகே, இந்த மாதிரி டாட் லைன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கரெக்டும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறதுனாலும் ரிமூவ் பண்ணலாம். இது ரொம்ப அதிகமாக போகுது, அதனால் ப்ரெஸ்ஸோட சைஸ் நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னே இருந்த சைஸ் அதை விட்டுட்டு நீங்கள் அந்த பிம்பிள்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை மேக்கப்பே பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இதில் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி பிளாக் மார்க்கு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஈஸியான ஒரு மெத்தேடு. ஒரு நீங்கள் டச் பண்ணி நீங்கள் அதை இழுத்தீங்கன்னா போதும், அதை வந்து ஃபுல்லாமே வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் இதில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு டன் இருக்கிறது நீங்கள் டன்னு கொடுத்துட்டு ஓகேங்களா, ஹெச்டியா இல்லையான்னு கேட்குது. நீங்கள் அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிஎன்ஜியா இல்லை ஜேபிஜியான்னு சொல்லி எந்த ஃபார்மெட்டில் வேணும்னு சொல்லி நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனில் கொடுத்தீங்கன்னா போதும், அது டவுன்லோட் ஆகிக்கி. இந்த பிஎன்ஜியில் கொடுத்துட்டு டவுன்லோட் ஆகிக்கி இருக்குது ஃபுல்லாக வந்து பிறகு டவுன்லோட் ஆகுது. இங்கே ஓப்பன் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸை வந்து காட்டும். ஓகேங்களா, இதை வந்து ரிமூவ் பண்ண ஃபேஸுக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய முகத்தில் இருக்கக்கூடிய ஃபேஸுக்கும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த ஃபேஸுக்கும் இந்த மாதிரி இந்த ஃபேஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் மார்க்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பெஸ்ட் வெப்சைட்டுன்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த 2 வெப்சைட்டுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோட்டோவுக்கு இந்த மாதிரி பிளாக் மார்க் ஏதோ இருந்தால் நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஃபோட்டோவில் ஏதாச்சும் பிளாக் மார்க் இல்லை பிம்பிள்ஸ் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா அது ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்னு பரவாயில்ல. நீங்கள் இந்த ஃபோட்டோவில் ரிமூவ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.